எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் கரம் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே கரம் மசாலா செஞ்சால் இன்னுமே நல்ல மணமாக செம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணோம். எந்த டிஷ்ஷஸ்க்கும் கரம் மசாலா ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே செய்ய முடியும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுக்கிறது தான் விஷயமே இந்த ரெசிப்பியில். இப்போது கடாயில் பேனில் நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன், பெப்பர்கார்ன்ஸ் ஆட் பண்ணுறேன், பே லீஃப் ஆட் பண்ணுறேன், ஏலக்காய் ஆட் பண்ணுறேன், சோம்பு ஆட் பண்ணுறேன், கிராம்பு ஆட் பண்ணுறேன், ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணுறேன், அடுத்தது மேஸ் ஆட் பண்ணுறேன், ஜாதி பத்திரி, அடுத்தது பட்டை ஆட் பண்ணுறேன். இப்போது இதை எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அதுதான் விஷயமே இந்த ரெசிப்பியில். ரொம்ப ஹை ஹீட்லேயோ மீடியம் ஹீட்லேயோ வறுத்துறாதீங்க. லோ ஹீட்லேயே நீங்கள் வறுத்தா நல்லாயிருக்கும். வறுத்துட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வறுத்துறாதீங்க. அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஓரளவுக்கு வறுத்துட்டு அதை அப்படியே நிறுத்திடுங்க. அது தானாக அந்த ஹீட்லேயே சூப்பராக வறுப்பட்டுரும். நீங்கள் பாருங்கள், சவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பவுடராக இதை அரைச்சிருங்க. பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அரைச்சதை நம்ம ஜலிச்சுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உணவில் சேர்த்தா நல்லா இருக்காது. ஸோ அதை ஜலிச்சுக்கணும். ஜலிச்சப்புறம் கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக பவுட்ரு மாதிரி அப்படியே கடையில் வாங்கின மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மனம், வீடு பூரா மணமாக இருக்குது. ஸோ இதை நான் ஒரு ஜாரில் நல்லா டைட்டாக ஜாரில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ அந்த மனம் தான் ரொம்ப முக்கியம் கரம் மசாலாவுக்கு. ஸோ ஜாரில் போட்டாச்சு. இது எங்களுக்கு 1-2 மாதம் வரைக்கும் சூப்பராக வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, கரம் மசாலா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இல்லைங்களா? ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.